ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். எப்போவுமே நம்ம ப்ரையாரிட்டி ஒன் நம்ம ஹெல்த்தில் எக்ஸசைஸ், எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். நாங்கள் யோகா பண்ணுறோம். நான் முன்னாள் எபிசோட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், மாமா சர்டிஃபைடு யோகா டீச்சர். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் டீச் பண்ணத அந்த வருஷத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணி அந்த செஷன் ஆகிட்டு அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாள். ஸோ இது 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கார். இது 10th பேட்ச் டு லேர்ன் யோகா. அவள் ஒரு பியூட்டிஃபுல் கார்டு பண்ணி கொடுத்துருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதில் எல்லாருமே பாய்ஸ் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 19-20 அந்த மாதிரி இயர்ஸ், அண்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு. அவள் என்ன எழுதியிருக்கான்னா, தேங்க்யூ, யூ டாட் அஸ் டு ப்ரீத் த்ரூ chaos, to bend without breaking, and to find stillness in movement. Thank you for the balance you bring. Grateful for every moment and every breath. ஸோ இது என்னென்னா, நம்ம யோகாவில் எப்போவுமே ப்ரீதிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ இதை ஃபர்தர் உங்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டுறதுக்கு மாமாவே சில ஆசனாஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி காட்டுவார். யோகாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யோகாசனா ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின்ட்ஸு எல்லாம் லூஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், ஆசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சில சுளுக்கு இதெல்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் மசில்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். அதனால் ஒரு 10 ஸ்ட்ரெச்சு டைப்பு பண்ணணும். அதுக்கப்புறமா யோகாசனம் ஆரம்பிக்கலாம். இந்த டைப் ஆஃப் இது இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் இதை மாதிரி 5 தரம் பண்ணணும். அப்புறம் இதை மாதிரி 5 தரம் பண்ணணும். அப்புறம் இதை மாதிரி 5. ஒவ்வொருத்தையும் மூச்சு வெளியில் போகும்போது இருக்கணும், உள்ளே வரும்போது இறக்கணும். அடுத்தது இந்த மாதிரி 5 தரம், இன்ஹேல் எக்ஸேல், இது மாதிரி 5 தரம். அப்புறம் இந்த மாதிரி வி செக்ஷனாக வச்சுட்டு ஃபார் தி லெக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேலே மேலே வாங்கும் ஸ்டாண்டு அண்ட் தென் கீழே ஸ்லோவாக போகும். இது ஆங்கிளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும். அடுத்தது காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு ஹிப்புக்கு 1 2 3 4 இது மாதிரி 10 டைம்ஸ். அப்புறமா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில், அப்புறம் பேக்குக்கு, லோவர் பேக்குக்கு இந்த மாதிரி 10 தரம். அப்புறமா கழுத்து ஈஸியாக சுளுக்கு வந்துடும். அதனால் கழுத்து, நெக், ஜாயின்ட்ஸு, மசில்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சைடு வேஸ், இதுக்கு 3 ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் இருக்குது. ஒன்று சைடு வேஸ் இது மாதிரி 5 தரம், அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி 5 தரம், அப்புறம் ரொட்டேஷன் ஒரு டைரெக்ஷன், அப்புறம் இன்னொரு டைரெக்ஷன். ஒவ்வொரு ரொட்டேஷனும் 5 இதில் இருக்கணும். அப்புறம் ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கிறதுக்கு இதை மாதிரி 5 தரம். அப்புறம் ரிவர்ஸில் 5 தரம். சரியா? அப்புறம் திருப்பி இன்னொன்று இப்படி ஒன்று, இதை மாதிரி 5, இந்த மாதிரி 5. அப்புறமா ஃபார் தி லெக்ஸ், முதல்ல ஒரு லெக்கில் பெண்ட் பண்ணும், இந்த மாதிரி 5. அப்புறம் இன்னொன்றில் இன்னொரு லெக் அதே மாதிரி ஒரே லைனில் இருக்கணும் லெக்ஸு, இந்த மாதிரி 5. அப்புறம் முட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு முட்டி ரொட்டேஷன் இஸ் ரிக்வயர்ட். தட் இஸ் கால் முட்டி. இது மாதிரி 5, இது மாதிரி 5. இது ஆனப்புறம் இது மாதிரி ஒரு 8 or 10 பண்ணணும். இப்போ நம்ம பாடி யோகா பண்ணுறதுக்கு தயாராகிடுது. எல்லாம் ஜாயின்ட்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கும். இனிமேல் பண்ணலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸ்டாண்டிங் ஆசனாஸ் ஒரு 4 or 5 காமிக்கிறேன். அப்புறமா இன்னொரு நாளைக்கு அனதர் டே சிட்டிங் ஆசனா, அதுக்கு வேண்டிய ஸ்ட்ரெச்சஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் ஆசனா பேசிக் அர்த்தக்கட்டு சக்கராசனா. அர்த்தக்கட்டு சக்கராசனாக்கா பேசிக்லி ஃபார் இடுப்பு, கட்டி மீன்ஸ் இடுப்பு. அதை ஒரு சைடில் பெண்ட் பண்ணும். இந்த சீக்வன்ஸ் இஸ் லைக் திஸ். Inhale, exhale, inhale, stretch, exhale,
இதுதான் ஃபைனல் பொசிஷன். நார்மலாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பொசிஷனில் கை வந்து காதோடு ஒட்டி இருக்கணும். கையெல்லாம் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. ஒன்லி தி ஹிப் சைடு பெண்ட் ஆகும் ஒரு சைடில், இன்னொரு இடத்துல கம்ப்ரெஸ் ஆகும். இது 30 கவுண்ட்ஸ் இது மாதிரி இருந்துட்டு தென் ரிட்ராக்ட் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். ஒவ்வொரு பாட்டு எந்த பாட்டு பெண்ட் ஆகணுமோ அது மட்டும்தான் பெண்ட் ஆகணும். பாக்கி கை காலெல்லாம் ஸ்டிஃப் ஆகக்கூடாது. இதை வந்து நீங்கள் கான்ஷியஸாக பண்ணணும். இதே மாதிரி அடுத்த ஹேண்டும் பண்ணி inhale, exhale, inhale, stretch, exhale, 30 counts, அப்புறம் ரிட்ராக்ட் பண்ணணும். inhale, exhale, inhale, exhale. அடுத்தது வந்து மெயின் ஆசனா ஸ்டாண்டிங்கில் வந்து உத்தானாசனா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சூரிய நமஸ்காரில் சூரிய நமஸ்காரம் சரியாக பண்ணணுன்னாக்கா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னாக்கா inhale, exhale, inhale, turn your palm, half exhale, lower back line bend பண்ணுங்கோ, வயத்தை செட் பண்ணக்கூடாது. half exhale, stretch பண்ணிட்டு fully exhale. இதில் வந்து தலை உள்ளே இருக்கணும், நீ பெண்ட் ஆகக்கூடாது. எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி பண்ணணும். வெளியில் வரும்போது inhale, exhale, turn your palm, inhale, exhale, down. முன்னாடி பண்ட் பண்ணால் பின்னாடி பண்ட் பண்ணும். எல்லா ஆசனத்துக்கும் ஒரு கவுண்டர் ஆசனம் இருக்கும். அப்போ தான் வந்து பாடி வந்து ஒரே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து முன்னாடி பெண்ட் பண்ணியாச்சு, பேக் பெண்டிங் பண்ணணும். இது வந்து அர்த்த சக்கராசனான்னு பேர். inhale, exhale. ரெண்டு எல்போவும் பேரலாக இருக்கும். inhale, இருந்த இடத்துலேருந்தே பெண்ட் பண்ணுவோம், முன்னாடி வரக்கூடாது. inhale, exhale, exhale போது நெக்கை த்ரோ பேக். இதே பொசிஷனில் 30 கவுண்ட்ஸ். அப்புறம் வந்து inhale, exhale, inhale and exhale. இது 3 ஆசனம் ஆயாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஆசனா வந்து திரிகோணாசனம். திரிகோணாசனாவில் வந்து ஒரு 3 அடி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றபடி வந்துக்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரைட் லெக்கை வந்து 90 டிகிரிஸ் டர்ன் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் அந்த இந்த ஆர்ச் வந்து ஒரே லைனில் இருக்கணும். left hand on the hip, right hand here. Inhale and exhale, go down. Inhale and exhale, go down. Inhale and exhale, go down. எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ண அப்புறம் ஸ்ட்ரெச் எல்லாம் இந்த இடுப்பை வந்து கொஞ்சம் உயர்த்தணும். இன்ஹேல், எக்ஸேல், ஃபர்தராக ஒரு 2 இன்ச்சு கிடைக்கும். அப்புறமா வந்து லெஃப்ட் ஹேண்டை தூக்கி இப்படி பண்ணணும். ஒரே பிளேனில் இருக்கணும். பாடி முன்னாடி விழக்கூடாது. 30 கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக இடுப்பில் வச்சு பெண்ட் பண்ணி இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகே, இன்னொரு ஆசனம் வந்து ஒரு பிரேக். இன்னொரு பேலன்ஸ் ஆசனம் இருக்குது. அது பேர் விருட்சாசனான்னு பேர். விருட்சம்னாக்கா ட்ரீ, இது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லோரும் பார்த்துட்டு ஒத்த காலில் நிற்கிறது. முதல்ல ரைட் லெக்கை தூக்கி மேலே வைக்கணும். லெஃப்ட் தொடையில் வந்து பாதத்தை வச்சு அப்புறம் கையை தூக்கி மேலே கொண்டு வரணும். இதுக்கு ஸ்டெப்ஸ் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக்கை வந்து நல்லா ஃபோமாக தரையில் ஊனிட்டு மெதுவாக ரைட் லெக்கை தூக்கி இங்கே வைக்கணும். வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா மெதுவாக மேலே தூக்கி கையை வச்சுட்டு 30 கவுண்ட்ஸ் ஆனப்புறம் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து அப்புறம் மெதுவாக கால் எடுத்து கீழே வச்சோம். இதே மாதிரி இன்னொரு லெக்லையும் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் ஸ்டாண்டிங் ஆசனா இன்னைக்கு. இது வந்து பார்ஸ்வகோணாசனம். இது வந்து திரிகோண ஸ்டெப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 3-4 அடி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் லெக்கை வந்து 90 டிகிரிஸ் டர்ன் பண்ணி நீயை வந்து ஒரு
90 டிகிரி பெண்ட் பண்ணி ஒரு போஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறமா லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் லெக் பக்கத்தில் வச்சு ரைட் லெக்கை பாருங்க அதே பொசிஷனில் இருக்கணும். கையை தூக்கி முன்னாடி போட்டு இதுதான் இப்போ ஃபைனல் பொசிஷன். ப்ரீத் பண்ணிட்டு 30 கவுண்ட்ஸ். அப்புறமா ஸ்லோவாக இடுப்பில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு பேர் பார்சுகோணாசனம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணணும். ஸோ இந்த 6 ஆசனாவை பண்ணினாக்கா டெய்லி ஆர் ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் டூ தி அதர் ஆசனாஸ் வெரி ஈஸிலி ஆஃப்டர் டூயிங் தி ஸ்டாண்டிங் மாஸ்டரிங் தி ஸ்டாண்டிங் ஆசனாஸ். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிற ஒரு பழைய ப்ராவர்ப். நம்ம ப்ரையாரிட்டியாக நம்ம ஹெல்த்தை பார்த்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டென்ட்மெண்ட் இருக்கும். நம்ம டயட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா நமக்கு என்னைக்காவது ஒன்றா விட்டு போனால் கூட பரவாயில்ல. இது தெரிஞ்சது மாமா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங் டாஸ்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் சிட்டிங் ஆசனாஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.